இன்னைக்கு நாங்கள் இங்கே வந்துட்டு இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் இந்தியாவில் முதல் தடவை நாங்கள் எண்டோஸ்கோபிக் மாஸ்டெக்டமி பண்ணியிருக்கோம். இதில் என்ன புதுசுனா, ஒரு மார்பக புற்றுநோய் இருக்கிற பேஷண்ட்டுக்கு நாங்கள் முழுசாக மார்பகத்தை எடுத்திருக்கோம் by using endoscopic means. அது வந்துட்டு நம்ம நாட்டில் முதல் தடவையாக பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த டெக்னிக் வந்துட்டு தாய்வான், சைனா, கொரியா, அதுக்கப்புறம் யூரோப்பில் சில சென்டர்ஸில் மட்டும் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னா, மார்பகத்தில் ஒரு ரொம்ப சின்ன இன்சிஷன், ஒரு 3.5 to 4 centimeter இன்சிஷன் மட்டும் சைடில் நாங்கள் எடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை போட்டுட்டு அந்த முழுசாக நாங்கள் மார்பகத்தை எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண அப்புறம் பேஷண்ட்டோட மார்பகம் வந்துட்டு எப்படி ஆப்ரேஷனுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படியே ஆல்மோஸ்ட் இருக்கும். ஸோ இதுதான் பெனிஃபிட். ஏன்னா இந்த இன்சிஷன் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது. போஸ்ட் ஆப்ரேட் அவங்களோட ரிகவரி ஆப்ரேஷன் ஆனப்புறம் ரொம்ப சீக்கிரமாக ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு அப்புறமே அவங்க நடப்பாங்க, அவங்க பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் தி அட்வான்டேஜஸ். அண்ட் இந்த டெக்னிக்கு வந்துட்டு உங்களுக்கு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட், ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றும் தேவை கிடையாது. இது வந்துட்டு நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் அவங்க ரீப்ரொடியூஸ் பண்ணலாம். உடம்புல எல்லா காயமும் ஒரு 10 நாள் ஒரு ஹீலிங்க்கு இருக்கும். ஸோ சேம் வே இந்த டெக்னிக்லேயும் ஒரு 10 நாள். ஆனால் அவங்களுக்கு இல்லை ஒன்றும் இல்லை. நாங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணி ஒரு வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறோம். அவங்க வந்துட்டு குளிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அண்ட் அது அந்த ட்ரெஸ்ஸிங்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும். மார்பகத்து சைடில் அது அந்த கைக்கு அக்கல்ல ஆல்மோஸ்ட் இருக்கும். அது ரொம்ப சின்ன. அவங்க வந்துட்டு அவங்களோட வேலை எல்லாமே பண்ணலாம். அஃப்கோர்ஸ் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் சில ப்ரிகாஷன்ஸ் இருக்கும். வெயிட் எல்லாம் தூக்கக்கூடாது, அதெல்லாம் நாங்கள் சொல்லி தருவோம் எல்லா பேஷண்ட்ஸும். இந்த ப்ரொசீஜர்னால ஒன்றும் சைடு எஃபெக்டும் இருக்காது. ஜென்ரலாக எல்லா சர்ஜரிஸ்க்கும் என்னெல்லாம் நாங்கள் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லைன்னா சைடு எஃபெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸசிவ் ப்ளீடிங், அது இது, தோஸ் ஆர் த பாசிபிள் காம்ப்ளிகேஷன்ஸ். ஆனால் இந்த ப்ரொசீஜர்னால ஒன்றும் இல்லை ஸ்பெஷல். ஐம் சாரி, இல்லை எனக்கு கேட்கல. ஸோ நாங்கள் இது வந்துட்டு நிப்பிள் ஸ்பேரிங் இது வந்துட்டு மாஸ்டெக்டமி. மாஸ்டெக்டமினா என்ன? நாங்கள் முழுசாக மார்பகத்தை எடுத்துட்டு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறோம் இல்லையா? மார்பகத்தை எடுக்க போகிறோம். மார்பகத்தை எடுத்தாச்சுன்னா அங்கே பால் வர்றதுக்கு ஒன்றுமே அப்பாரிட்டிஸ் கிடையாது. ஸோ நீங்கள் மார்பகத்தை எடுத்தாச்சுன்னா அந்த பிரெஸ்ட்லேருந்து பால் கொடுக்க முடியாது. கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஆனப்புறம் ஒரு பெண் வந்துட்டு அவங்களுக்கு பால் கொடுக்கணும்னா பிரெஸ்ட் கான்சர்வேஷன் சர்ஜரி பண்ணணும். மீன்ஸ் மார்பகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணணும். யூஸ்வலாக அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், மார்பகத்தை காப்பாற்றி பண்ணலாமான்னு. ஆனால் யாருக்கு இந்த மாதிரி பண்ண முடியாது, நாங்கள் இந்த ப்ரொசீஜர் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏஜ் க்ரைட்டீரியா அப்படி ஒன்றும் இல்லை. இது வந்துட்டு பேஷண்ட் க்ரைட்டீரியா, பேஷண்ட் ஹெல்த்து, பிரெஸ்ட் எப்படி இருக்குது, அதோட சர்மம் எப்படி இருக்குது, பேஸ்ட் ஆன் தேட் தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். ஸோ யூஸ்வலாக நாங்கள் இந்த நிப்பிள் ஸ்பேரிங் மஸ்டெக்டமி பண்ணுறோன்னா நாங்கள் ஒரு பெருசாக இன்சிஷன் எடுக்கணும். யூஸ்வலி இந்த சைடு இல்லைன்னா அதுக்கப்புறம் பிரெஸ்ட்டுக்கு கீழே. ஸோ இவ்வளோ பெருசு இன்சிஷன் இருக்கும். இல்லைன்னா நாங்கள் பிரெஸ்ட்டுக்கு மேலே இந்த மாதிரி எக்ஸ்டென்சிவ் இன்சிஷன்ஸ் எடுக்கணும். அது பார்க்குறதுக்கு நல்லதாக இருக்காது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் சின்ன இன்சிஷன் இங்கே மேலே பக்கம் நாங்கள் எடுத்துட்டு இதுக்குள்ளே நான் அந்த வீடியோவில் காமிச்சேன் உங்களுக்கு. நாங்கள் இந்த போர்ட் இருக்கு இல்லையா, ஒரு அந்த we have the other thing also. இந்த போர்ட் கூட ஒரு டனலும் இருக்கும். ஸோ அந்த டனலை இன்சர்ட் பண்ணிட்டு this is a gel port. இந்த ஜெல் போர்ட் இங்கே வச்சுட்டு these are the ports. இதுக்கு த்ரூ தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் உள்ள போகும், ரைட்? So this is our only investment. இதுக்கு தான் நாங்கள் இதுக்கு தான் கொஞ்சம் காஸ்ட் இருக்கும் this port. பட் சம்டைம்ஸ் இந்த போர்ட் இல்லைன்னா நாங்கள் வந்துட்டு இது கிரியேட் பண்ணலாம். ஓடியில் இருக்கிற சாதனங்கள் வச்சுட்டு நாங்கள் இந்த க்ளவ் போர்ட் மாதிரி நாங்கள் கிரியேட் பண்ணலாம். அண்ட் இது வந்துட்டு ரெகுலர் லேப்ரோஸ்கோபி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இது எல்லா ஓடிலையும் இருக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு அப்டாமினல் சர்ஜரி, லேப்ரோஸ்கோபி எல்லாத்துக்குமே நாங்கள் யூஸ் பண்ணுவோம்.
ஸோ இது வச்சுட்டு நாங்கள் இந்த சர்ஜரியை பண்ணுறோம். ஸோ that is why this is very special. ஏன்னா மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்ல நாங்கள் பேஷண்ட்டுக்கு கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். we're able to give them the best treatment. இந்த சர்ஜரி வந்துட்டு தைவான்ல சில சென்டர்ஸ், சைனா, கொரியா, அதுக்கப்புறம் யூரோப்ல ஒரு 2-3 சென்டர்ஸ்ல மட்டும் தான் பண்றாங்க. ஸோ இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ரைட் தட் நாங்கள் வந்துட்டு we brought it to our country as well. The cost வந்துட்டு depends on a lot of factors and I'll tell you why. ஒன்று வந்துட்டு the number of how many hours will it take, that will depend on the size of the breast. ரெண்டாவது வந்துட்டு நீங்க என்ன ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறீங்க. ஏன்னா இம்ப்ளான்ட்னா அது அரை மணி நேரம் வேலை. ஆனா நீங்க ஆட்டோலோகஸ் பண்ண போறீங்கன்னா it will take 5 to 6 hours. So that makes a big difference. Plus பேஷண்டோட கண்டிஷன் எப்படி, டயபிட்டிஸ், blood pressure, heart conditions. ஏன்னா அதுக்கு மேலே we have to decide அவங்க வந்துட்டு ஐசியூல வைக்க போறோமா, ஐசியூ கேர் வேணுமா, இல்லைன்னா வார்டுக்கு அவங்க போலாமா. So these are the various factors which depends. ஒரு ரேஞ்ச் இருக்கும். பட் நீங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு 5 to 7 lakhs குள்ள இந்த ப்ரொசீஜர் நாங்க பண்ணலாம். After that, is there any requirement for chemotherapy or radiation? 100%. What we are highlighting today is a new surgical technique, but cancer care remains the same. Cancer care is multidisciplinary. உங்களுக்கு சர்ஜரியும் பண்ணணும், கீமோதெரப்பி பிளஸ் ஆர் மைனஸ், ரேடியேஷன் பிளஸ் ஆர் மைனஸ். அது நாங்கள் எப்படி டிசைட் பண்ணுவோம்னா இந்த பேஷண்டோட நோய் அதோட என்ன பயாலஜி, என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ், பயோப்சி ரிசல்ட் என்ன, based on that we decide. Please. Doctor, can you expand a bit about the selection criteria? Can you expand a bit about the selection criteria? You mentioned that it's very stringent. Yes. Thank you for that question. I think that's brilliant. So let me tell you that minimal access breast surgery is, it has been accepted and it's been put into the guidelines for prophylactic nipple sparing mastectomy, right? When a patient does not have a cancer. There are multiple centers around the world, the few centers that I mentioned, where it is being done for early breast cancers as well, right? And in those, when we're doing it for a patient with cancer, we try to do it under trial setting. And also, few things that we need to keep in mind: the size of the tumor with regard to the breast, skin involvement, nipple involvement. So what we always plan for is a nipple sparing mastectomy. But on table, no matter how small the tumor is, no matter how far away, we always take the nipple under tissue and we send it for frozen section. Like in this case, we check whether it has cancer. If it has cancer, the nipple is excised. So cancer control is number one. And then comes cosmesis and the rest. You can keep improving the cosmesis, but we get a chance to cure the cancer just once. And the tumor size for this patient was relatively small. Yes, it was 2.5 centimeters. Basically, ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. Either நாங்க வந்துட்டு artificial implant, silicone breast implant நாங்க வச்சிட்டு நாங்க இது பண்ணலாம். So அந்த ஓப்பனிங் பாத்தீங்க இல்லையா, அதுக்குள்ள நாங்க அந்த இம்ப்ளான்ட் நாங்க அப்படியே இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவோம். ரெண்டாவது வந்துட்டு யூசிங் அந்த பேஷண்டோட உடம்புல எந்த டிஷ்யூஸ், எங்க ஃபேட் இருக்கு நாங்க பார்ப்போம். ஸோ வயிற்றுல இருக்கா, தைஸ்ல இருக்கா, பட்டக்ஸ்ல இருக்கா, based on that we decide. And it depends, like for example, இந்த பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் யங் ஏஜா இருந்தாங்கன்னா பிரெஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் what do I say, ரொம்ப அந்த ஸ்கின் வந்துட்டு ரொம்ப சாகியா இல்லைன்னா நாங்க இம்ப்ளான்ட்டும் போட்டிருக்கலாம். But because of the patient's age and avangaloda body characteristics, we decided to use avangaloda body tissues vechittu autologous whole breast reconstruction pannum. கல்ச்சரல்ஸா என்ன மெத்தட்ல பண்ணுவாங்க, இதுல இருந்து என்ன டிஃபர் ஆகுது இந்த எண்டோஸ்கோபி? என்ன கல்ச்சரல்? பொதுவா பிரஸ்ட் கேன்சர் வந்து உங்களுக்கு யூசுவலா என்ன மாதிரி சர்ஜரி பண்ணுவாங்க, அதுல இருந்து இந்த எண்டோஸ்கோபி மாஸ்டெக்டோமி எந்த அளவுக்கு வேரி ஆகுது? இந்தியா ஃபர்ஸ்ட்னு சொல்லிருக்கீங்க. ஆமா, வேரி ஆகுதுன்னா because it's the first time it is being done using endoscopic method in the country. Illana what I do routinely, like I don't know if you heard initially, I've told
told you, அந்த இன்சிஷன் வந்துட்டு ரொம்ப நீளமா இருக்கும். It will be in the entire side of the breast. You'll have to lift the entire breast tissue, use retractors, அந்த ஸ்கின்னை ரொம்ப ரிட்ராக்ட் பண்ணி புல் பண்ணி நாங்கள் பண்ணணும். இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணணும்னா பிரெஸ்ட்டுக்கு மேலேயே ஒரு நீளமாக கீட் போடணும். ஸோ அது காஞ்சப்புறம் there'll be a huge scar on the breast. So we are aiming for cosmesis, we are aiming for quicker recovery. So இது நீங்க பாத்தீங்கன்னா இன்சிஷன் வந்துட்டு 3.5 centimeters அவ்வளவுதான். And that is one small band-aid after such a long procedure. The 3-4 hours after surgery na ward போயிட்டு பார்க்கும்போது she's smiling, she said thank you, and I think that is the biggest reward doctor can get. So again, to answer your question, this is the first time this technique is being done in India. So that is how it is different. It is a minimal access approach, not an open approach. Ma'am, from the patient side, what is the preparation they go through actually before the surgery? Like any preparation, like from the normal cancer surgeries we go through, what are the additional some preparation that patients want to go? Okay, so there's a lot of preparation that goes on in the pre-op period, even otherwise, right? So we do the same things. We need to have the breast imaging ready. Cancer ku nanga operate pandrona, biopsy report enna, all of that we will require. Apart from that, patient oda body characteristics nanga paapom. So the prep for this is we do the pre-operative marking. Neenga paathirpinga and the image la we have marked it with sketch pen and all. We do that pre-operatively with the patient in the standing procedure. But all of this is done much before. I think the biggest prep that we do is the detailed discussion, patient counseling. Patient adukapra avanga family members kuda naanga ukandittu naanga detail discuss பண்ணுவோம். Not just operation theater la naanga enna panna porom, enna ஆகலாம், அதுக்காக நாங்க என்ன பண்ணணும், ஆனா அதோட complications என்னவா இருக்கலாம். So these are things that we discuss. But the additional thing that we do in the procedure ku vandittu, we ensure that laparoscopes irukka and the gel port irukka. Adu suppose and the gel port naanga the port ella podumbodhu naanga gas introduce pannanom, ena we have to create or opening for us to see. Adu illana naanga enna pannanom. So these are the few things that we do. Thank you. Ladies and gentlemen, this marks the end of our